இந்த மூழும் யுத்தம் தொடர்ந்தும் நீளுமாக இருந்தால் இலங்கை போன்ற நாடுகள் எவ்வாறான பொருளாதார சவால்களை எதிர்காலத்திலே எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்? நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். இலங்கை போன்ற நாடுகளுக்கு அந்த பொருளாதார சூழல் எவ்வாறு மாறுமோ இல்லையோ, அமெரிக்காவுடைய பொருளாதார சூழல் அவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்காது. ஏனென்றால் இந்த யுத்தத்துக்காக கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளொன்றுக்கு 3 பில்லியன் அளவிலே அமெரிக்காவிலே செலவிட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அமெரிக்கா நினைத்தது 4 நாட்களிலே இந்த ஈரானுடைய கதையை முடித்து விடலாம் என்ற அடிப்படையிலே தான் ஆரம்பத்திலே அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய கமாண்ட் சொல்லக்கூடிய கட்டளை தளங்களை அகற்றி விடுவதன் மூலமாக, அதனுடைய தலைமைத்துவத்தை அகற்றி விடுவதன் மூலமாக உடனடியாக சரணடைய வைக்கலாம் என்று எதிர்பார்த்து தான் அந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலை மேற்கொண்டது. ஆனால் அந்த தாக்குதல் நடந்து மாலை நேரம் வரையிலே ஈரானிடமிருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இருக்கவில்லை, மறுதாக்குதல் இருக்கவில்லை. அதற்கு பிறகுதான் அவர்கள் அடிக்க தொடங்கினார்கள். ஏன்னா ஈரான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை எதிர்பார்க்கவும் இல்லை. ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் நீண்டகால யுத்தத்துக்கு வெகு காலமாகவே தயார்படுத்தி வைத்திருந்தபடியினாலே அவர்களால் நீண்ட காலத்துக்கு போக முடியும். அமெரிக்காவால் அவ்வாறு முடியாது. ஏனென்றால் அமெரிக்கா இந்த யாரோ ஒருவருக்கான யுத்தத்தை தான் இப்போது செய்து கொண்டு இருக்கிறது. அது செனட் சபை இப்போது அதற்கான ஆதரவை வழங்கினாலும் கூட இந்த யுத்தம் நீடித்து செல்லுகின்ற போது அமெரிக்காவுக்கு கடன் சுமை அதிகரிக்கும். அந்த கடனை வழங்க வேண்டியது சீனாவாகத்தான் இருக்கும், ஐரோப்பிய நாடுகளாக இருக்கும். இப்போதே அமெரிக்க கடன்களிலே முதன்மை தானம் ஜப்பானிடம் இருக்கிறது, 2வது இடம் சீனாவிடம் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு அதிகமாக கடன் கொடுத்த நாடுகள் கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை ஜப்பான் வழங்கி இருக்கிறது, 800 பில்லியன் அமெரிக்க டாலர்களை சீனா வழங்கி இருக்கிறது. இந்த 2 நாடுகளும் உடனடியாக கொடுத்த கடனை திருப்பி தாண்டு கேட்டால் அமெரிக்க பொருளாதாரம் ஆட்டம் கண்டுவிடும். அவர்களுக்கும் அது ஒரு தற்கொலை போன்ற நடவடிக்கையாக இருந்தாலும் கூட அமெரிக்க பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டுமாக இருந்தால் அவர்களால் நிச்சயமாக செய்ய முடியும். ஆனால் அந்த 2 நாடுகளும் மிக பொறுப்போடு அந்த விவகாரத்தை கையாளுகின்றன. ஆனால் அந்த நாடுகளும் கூட ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் கூட இப்போது அந்த டாலரிலிருந்து விலகிச் செல்கின்ற போக்கினை கடைபிடிக்கின்றன. ஆக அமெரிக்கா இப்போது உடனடியாக ஈரான் சரணடைவதை தவிர வேறு வழியில்லை என்று சொன்னாலும் கூட அமெரிக்காவால் இந்த யுத்தத்தை நீண்ட காலத்துக்கு நடத்தி செல்ல முடியாது. அவ்வாறு நடத்தி செல்லுமாக இருந்தால் இப்போது சந்தோஷப்படுகின்ற அமெரிக்கர்கள் இருக்கிறார்கள் இந்த யுத்தத்தை நினைத்து. ஆனால் பெரும்பாலானவர்கள் இந்த யுத்தத்துக்கு ஆதரவாக இல்லை. ஆகவே அந்த மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது நிச்சயமாக ஒரு 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 மாற்று வழியை காண வேண்டி வரும். இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த உலக பொருளாதார மாநாடு என்று நடந்தது. அதிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏனைய நாடுகளை, நேட்டோ நாடுகளை கூட மிகவும் மோசமாக நடத்தினார், விமர்சித்திருந்தார். ஐஸ்லாந்து தன்னுடைய நாட்டினுடைய ஒரு பகுதி என்று சொன்னார். அயல்நாடான கனடாவை அந்த நாட்டின் ஐக்கிய அமெரிக்கானுடைய 51வது மாநிலம் என்று சொன்னார். அதனுடைய அதிபரை கூட அவர் அழைத்த விதம் வித்தியாசமானதாக இருந்தது. ஆகவே இந்த குளறுபடிகள் பிராந்திய ரீதியிலும் வல்லரசுகளுக்கு இடையிலுமான ஒரு போட்டியாக மாறி வருகின்ற சூழ்நிலையில் தான் இந்த கவனத்தை ஈரான் மீது திருப்பி விடுவதன் மூலமாக அவர்களை மீண்டும் தங்களோடு இணைத்துக்கொள்ள முடியுமா என்ற ஒரு ராஜதந்திர ஒரு நடவடிக்கையும் அமெரிக்கா இப்போது எடுத்திருக்கின்றது. ஆனால் யுத்தம் நீடிக்கும் செல்லுமாக இருந்தால் அதற்கான விலையை நிச்சயமாக இஸ்ரேல் செலுத்த முடியாது, அமெரிக்கா தான் செலுத்த வேண்டி வரும்.